கூட சாப்பிடுவேன். ஆனா ஒண்ணு சாப்பிட்டு முடிச்சா பட்டி வாந்தி பேதி வருதுன்னு அந்த போல்ல எழுதி போட்டா என்னப்பா செய்வீங்க? சீச்சி நான் சாப்பிடவே மாட்டேன். ஏன்பா சாப்பிட மாட்டீங்க? அதுலதான் வாந்தி பேதின்னு எழுதி போட்டிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி சாப்பிடுவேன்? சரி சாப்பிட மாட்டீங்க விடுங்க. அடுத்த ஒரு விஷயம் கேட்குறேன், அதை பதில் சொல்லணும். அப்பா ஒரு பெரிய பஸ், அந்த பஸ்ஸில் வெளிநாட்டுக்கு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்னப்பா செய்வீங்க? நம்மளெல்லாம் யாரடா கூப்பிடுறாங்களா? ஏழைங்கம்லாம் கூப்பிட மாட்டாங்க, நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்கப்பா. அந்த பஸ்ஸில் எல்லா இடத்துக்கும் எல்லாம் வச்சுருந்தோம்ப்பா. ஆனால் அந்த பஸ்ஸில் ஏழை பணக்காரங்க எதுவுமே கிடையாதுப்பா. அப்படின்னு நான் போவேன். ஆனால் அந்த பஸ் பிரேக் பிடிக்காத பஸ்ஸுன்னு எழுதி பார்த்தீங்கன்னா அடிச்சுருங்க. ஐயோ பிரேக் பிடிக்காத வண்டியில் முட்டா போய் தான் போவேன். நான் போக மாட்டேனாலும் அறிவாளிடா அப்பா. அப்பா ஆனால் ஒன்று, நான் பைசா ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆஹா வரலான்ட்டீங்க. பஸ்ஸு பிரேக் பிடிக்கான்னு சொன்னேன், வரலான்ட்டீங்க. இதெல்லாம் எழுதிருந்தது பார்த்து நீ வர மாட்டேன்ட்டீங்க. ஆனால் எப்படிப்பா நீங்கள் குடிக்கிற பாட்டு இல்லை, குடியே கெடுக்கம் எழுதிருக்கு, அதை மட்டும் எப்போ குடிப்பீங்க? சாரி ஆச்சியா, நீ அறிவுக்குன்னா திறந்துடுமே, நான் குடிக்கவே மாட்டேன் அப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும்டா. சரி இதெல்லாம் உனக்கு யார்டா சொல்லி கொடுத்த மாதிரி கேள்வி யாரும் கேட்க சொல்லுவாங்க? அப்பா எங்க பள்ளிக்கூடத்தில் ஜெயம் மீடியால இந்த மாதத்துல போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை சொல்லி தந்தாங்கப்பா. நீங்க சார் தான்ப்பா இந்த கேள்விலாம் உங்களை கேட்க சொன்னாங்க. உண்மையிலேயே உங்க சார் நான் ரொம்ப நன்றி சொன்னேன் சொல்லிடு. குடிமே அந்த குடியாம கூட எல்லாம் சேராதீங்கப்பா. சேரவே சேரவே மாட்டேன். சரிங்கப்பா. என்னடா எங்கிட்டானே ஆளை காணும், என்னடா தின்னால உட்காந்துருந்தாங்க. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். என்ன வாதியா குடிக்க? நான்லாம் வெள்ளடாங்க, என் புள்ள அறிவு கண்ணை திறந்துட்டா. நீங்களும் ஒரு போங்கடா, சீ வாங்கட போங்க. ஏய் நல்லா தானே வாங்கடா வாங்கடா. அனைகா ஒண்ணுமே நான் குடிக்கவே மாட்டேன், மனுஷரு எப்படி உண்மையாக நம்பவே முடியலையே. ஆமா நம்ம பாப்பா ஸ்கூல் சாரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி அச்சி வந்து என்கிட்ட கேட்டா. அதுலயே நான் திரும்பிட்டேன். இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். எங்க குடும்பம் குடியில்லாத குடும்பமா மாறிட்டேன். அதுக்கு முழு காரணம் ஜே மீடியா தான். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் குடியில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.